குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 10/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று காலை 11:10 வரை அஷ்டமி இருக்கு. அதன் பிறகு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 9:01 வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாம யோகம் இரவு 10:35 வரை பிராமியம், அதன் பின்பு ஐந்திரம். கரணம் இரவு 11:09 வரை தைத்துல கரணம், அதன் பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இரவு 9 வரைக்கும் மரண யோகம் இருக்குது. அதன் பிறகு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. அப்போ இன்று முழுவதும் மரண யோகம் இருக்குது. சுப வேலைகளை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இரவு 9:01 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதுவும் காலையில் எழுந்து சூரியன் வரும்போது நமஸ்காரம் பண்ணுவது மிக மிக சிறப்பை தரும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தெல்லாம் பார்த்துட்டு அது என்னன்றது சொல்லலாம். இன்றைக்கி அஷ்டமி பார்த்திங்கன்னா 1:15 வரைக்கும் இருக்குது, 1:10 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு தான் நவமி திதி ஆரம்பமாகிறது. இந்த நவமி திதி அப்படின்னு சொல்லும்போது ராமர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி ஒரு முக்கியமான தகவலை ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பகல் 12:13 சந்திர பகவான் கும்பராசியில் பிரவேசம் ஆகிறார். சரி, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன ஞாபகத்தில் வரனா, அன்னைக்கு தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அன்றைய தினம் யார் ஒருத்தர் நான்வெஜ்ஜை தவிர்த்து சைவத்துக்கு மாறி சாப்பிட்றாங்களோ, மற்ற நாள் கூட சாப்பிட்லாம், வெள்ளிக்கிழமையில் கூட சாப்பிட்லாம். ஏன் வெள்ளிக்கிழமையில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் முஸ்லீம்ஸு முக்கால்வாசி, கிறிஸ்டின்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. அதனால்தான் அந்த நாடெல்லாம் செல்வம் கொழிக்கும். ஏன்னா ராகுனுடைய ஆதிக்கம், ராகுன்றது முஸ்லீம்னுடைய கிரகம். அது அப்போது அந்த நாடெல்லாம் பாருங்கள் செழிப்பாகவே இருக்கும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டத்தில், இந்த வாரத்தில், அந்த கிழமையில் யார் ஒருத்தர் நான்வெஜ்ஜு சாப்பிடாம அன்னைக்கு மட்டும், அதாவது என்ன கேட்டால் புதன் ஞாயிறு 2 நாளும் யார் ஒருத்தர் நான்வெஜ் எடுத்துக்காமல் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நீங்களே அதை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே இது நடக்கிற விஷயம், நடந்துகிட்ருக்க விஷயம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஏன் மறுநாள் சாப்பிட்டுக்கலாம்ல? அன்றைக்கி சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? இல்லைல்ல. அதனால் மறுநாள் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் அன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தினம் மட்டும், ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது சிவனுடைய ஒரு நாள், சூரிய பகவானுடைய ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கணும், சூரிய பகவானுடைய ஒரு நாள். அன்னைக்கு சூரியனுக்காக நீங்கள் விரதம் இருந்து செய்யுங்க. சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும், ஏற்றத்தை தரும். அதே மாதிரி இன்றைய தினம் பைரவர் வழிபாடும் செய்யலாம், அதே மாதிரி ராமர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம், நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வில்வ இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க. இந்த வில்வ இலைக்கு இருக்கிற ஒரு சக்தி எதுக்குமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வில்வ இலையும் துளசி இலைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இன்றைக்கி நவமி திதி அதாவது நம்ம நேற்று என்ன பார்த்தோம், சப்தமி வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, அஷ்டமி வரைக்கும் பார்த்தோம். இப்போ நவமி தசமி, இந்த நவமி தசமி ரெண்டுத்துக்குமே சிம்மம் விருச்சிகம் திதி சூன்யமாக வரும். இது வளர்பிறை தேய்பிறை, நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன், ஏன்னா நிறைய நம்ம பரிகாரம்லாம் சொல்லிட்டோம். அதனால் நவமிக்கும் தசமி திதிக்கும் சிம்மம் விருச்சிகம் இது திதி சூன்யம். இவங்க வளர்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறையில் வணங்க வேண்டும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சரிங்களா? இப்போ வளர்பிறை அப்படின்னா சரஸ்வதி கோவில், கூத்தனார், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது என்னன்றது. திருநங்கைகள் விழா கொண்டாடுகின்ற சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமிக்கு அங்கே விழா கோலமாக இருக்கின்ற ஒரு இடம் அது சரஸ்வதி கோவில், கூத்தனூர். அதே மாதிரி தேய்பிறையில் பிறந்தவருக்கு யமதர்மர், இது ஸ்ரீவாஞ்சியம் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி திருநாகேஸ்வரம். நவமி திதி தசமி திதியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்க. வளர்பிறையாக இருந்தால் தேய்பிறை கோவில், தேய்பிறையாக இருந்தால் வளர்பிறை கோவிலுக்கு சென்று வணங்குங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அதே மாதிரி 1 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது, வெற்றி கிடைக்கும், தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே போல் குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம், வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் மேன்மை இருக்கும். இந்த கமிஷன் ஏஜென்ட் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம்னு சில பேர் லாட்ரி வாங்குவாங்க. நம்பர் இந்த 2 நம்பர் 3 நம்பர் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கெலாம் அதிகரிக்கும் இன்றைக்கி. அதே போல் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியும் மேன்மையும் தருகின்ற நாளாக இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும். வேகம்னா எல்லாத்துலேயும் வேகத்தை காட்டாதீங்க, எதில் வேகத்தை காட்டணுமோ அதில் காட்டுங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மதியத்துக்கு மேலே நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை இருக்கும், வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அனுபவம், அந்த அனுபவ முடிவுகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்க. அலுவலகத்தில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உழைப்புக்கான பலன்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் அத்தனை பேரும் விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கும். செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு
பெருமை சேருகின்ற நாளாகவும் அதே மாதிரி தொழிலில் நல்ல மேன்மை வருகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கோ. அதிசய வடதிசை அதிசய நேழாமை அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வசதிகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பணிகளில் நிதானத்தோடு செயல்படுங்கள். இன்றைக்கி மதியம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. மதியத்துக்கு மேலே தான் கடகராசிக்கு பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மதியம் வரைக்கும் கவனமாக இருங்க. அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். சமூக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி விற்பனை துறையில் போட்டிகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க. ஒரு விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு போங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைக்கி இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு மதிய வரைக்கும் நல்லா இருக்குது, சுபமாக இருக்குது. மதியத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராசிரமம். அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முழுதுமே இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும். சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடில் ஒரு விதமான ஆர்வமில்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். உயர் அதிகாரிகளோடு அளவோடு இன்றைக்கி எல்லாத்தையும் பேசி பழகுங்க. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை இன்றைக்கி விடாதுங்க. சூழ்நிலை அறிந்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். இன்றைய தினம் நீங்களும் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். மனதில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் ஒரு கவனம் தேவை. நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பண வரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கும். அதே சமயத்தில் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும், அது சவாலான வேலையாக இருந்தாலும் அது சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டாளிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் மூலம் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வியாபார விஷயத்தில் மட்டும் ரொம்ப நிதானம் இன்னைக்கு தேவை. நிதானத்தோடு முடிவெடுப்பது நல்லது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்களும் அனுபவங்களும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சேமிப்பு குறித்து அது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாகவும் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக நன்மையை தரும். விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வீண் செலவுகள். அதே மாதிரி வார்த்தையில் நிதானத்தை காட்டணும். கை கால் வலி, மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. கழுத்து வலி இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. வந்தாலும் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பாராட்டுகள் குவிகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்படுவது நன்மையை தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் கூடும். கணவன் மனைவிடைய புரிதல் இன்றைக்கி ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதாவது விட்டு கொடுத்து பேசுங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து பேசினால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மற்றவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. மனசில் சில உறுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். வியாபார ரீதியான புதிய முடிவுகள் எடுக்கிறதுல சிந்தித்து அது முடிவு எடுப்பது நல்லது. இன்றைய நாள் அன்பு மலரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து இன்னைக்கு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, எந்த விஷயத்திலையும் சிக்கனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை முயற்சி திருவினையாக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கற்பனை சார்ந்த துறைகளில் கதை, கட்டுரை, எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பழைய சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாவற்றிலும் மேன்மை இருக்கும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இன்றைக்கி எதற்கு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையில் முடியும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான சில முடிவுகள் எடுப்பீர்கள். சக ஊழியர்களால் நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் போட்டிகளில் ஜெயிப்பது உறுதி. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைத்த சில விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எல்லாவற்றையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஒரு சில விஷயத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த விஷயத்தை எடுத்தாலும் உற்சாகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபார நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்குது. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உத்தியோகத்தில் நீங்கள் செய்கின்ற வேலை, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அது சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் தடைகள்லாம் விலகுகின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிலும் படபடப்பின்றி செயல்பாடு இன்றைக்கி இருக்கட்டும். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா சில பேர் படிப்பாங்க, படிக்கிற விஷயத்தில் கவனம் இருக்காது. சில பேர் சில தவறுகள் செய்ய நேரிடலாம். அதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்காணிப்பில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அலட்சியம் வேண்டாம். அவர்களுடைய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும். பிள்ளைகள்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய வெளியூரில் வேலை செய்யும் பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகள் சொல்லலை, வேலைக்கு சென்று வெளியூரிலே வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நடக்கின்ற நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல ஒரு கனிவான பேச்சுகள் நன்மையை தரும் இன்னைக்கு. அதே மாதிரி வியாபாரத்தின் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. சகோதர வழியில் நன்மைகள் இன்றைக்கி ஈட்டலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு பயணம் செய்யுங்கள். பணி சார்ந்த ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற தருணம் இருக்குது.
புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். உலக வாழ்க்கை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி யார் எப்படி அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.